இது ஒரு குடும்ப விழா. குடும்பத்தில் நடக்கும் நல்லது கெட்டதில் அனைவரும் பங்கேற்பது முக்கியமான ஒரு கடமை. அதனால் நம்முடைய பகுத்தறிவு குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு தோழர் கதிரவன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். கதிரவனுடைய அன்பு தமக்கையார் மறைவிற்கும் பகுத்தறிவு, பெரியாரியம், மார்க்சியம், அம்பேத்காரியம் இது தொடர்பான அரிய கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்ற இணைய இதழ் கீற்று, அதனுடைய ஆசிரியர் நந்தன் என்கிற ரமேஷ், அவருடைய மனைவி வெறும் 35 வயது தான், ஏமலதா, பெங்களூரில் நேற்று மறைந்ததற்கும் நம்முடைய கழக பொருளாளர் TR பாலு அவர்களுடைய அன்பு துணைவியார் மறைவிற்கும் சேர்த்து ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூலூர் பாவேந்தர் பேரவையின் சார்பில் நிகழ்கின்ற இந்த பயண பட்டறிவு பகிர்வு நிகழ்ச்சியின் தலைவர், பேரவைத் தலைவராக 38 ஆண்டுகளாக இருக்கும் தலைவர், இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அன்பு தோழர் வேகா சண்முகவேல் அவர்களே, அமெரிக்க குடிமகனாகவே இருக்கின்ற சூலூரின் மருமகன் இரா குமார் அவர்களே, அமெரிக்காவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்தாலும் 22 நாடுகளுக்கு அதனுடைய கணவர் சென்றிருந்தாலும் அதில் ஒரு 7-8 நாடுகளுக்கு உடன் சென்று போய் தங்கியிருந்தாலும் சொர்க்கம் என்பது சூலூர் தான் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி நம்முடைய ஊரின் இனிமையை மகிழ்ச்சியை நமக்கே உணர்த்துகின்ற அன்பு தங்கை இனிதா அவர்களே, நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஏதோ பொறியாளர்கள் போவார்கள், மருத்துவர்கள் போவார்கள், அதிகம் படித்தவர்கள் போவார்கள், ஒரு ஆலை தொழிலாளி போக முடியுமா என்று தன்னையே எளிமைப்படுத்தி கொண்டு ஒரு ஆலை தொழிலாளியாக இருந்தாலும் அமெரிக்காவில் பணியாற்றுகின்ற மகளை மருமகனை பெற்ற மகிழ்ச்சியின் காரணமாக அமெரிக்காவிற்கு சென்று வந்த அன்பு தோழர் தேவராஸ் அவர்களே, அவருடைய துணைவியார் ராதாமணி அவர்களே, அன்பு தமிழ் சுற்றங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3/4 மணி நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் நம்ம இயல்பாகவே இருந்து நிகழ்ச்சிகளை பங்கேற்று உணவு முடித்து பிறகு விடைபெறலாம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய நண்பர்கள் விரும்பினார்கள். பெரும்பாலும் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது மாதிரி தான். அதை எல்லாமே சொல்லி கொண்டு இருக்கணுமா என்று அதை அப்படியே ஒத்தி வைப்பது கொள்வதே என்னுடைய வழக்கமாக இருந்தது. இருந்தாலும் பல பேர் வீட்டுக்கு வந்து கேட்குற பொழுது ஒவ்வொருவர் அனுபவம் பேசுவதை விட ஒரே இடத்துல பேசிவிடலாமே, இருந்தாலும் பேசிக்கொண்டு தான் இருந்தேன் வந்தவங்கள்டெல்லாம், அதை கொஞ்சம் நல்லாவே சொல்லிடலாமே என்று தான் இந்த நிகழ்ச்சி. அதில் பல பேரை இப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்று நினைக்கவில்லை. ஈரோட்டு பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார். பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஐயா கொஞ்சம் நெல்லுங்க, அவர் ஈரோடு கல்லூரி பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள். அதுபோல் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் வெள்ளக்கோயில் கம்மன் கல்லூரியினுடைய தாராளராகவும் இருக்கிற சரவணகுமார் வந்திருக்கிறார். நம்முடைய பாவலர் இரணியன் வந்திருக்கிறார். தாராபுரத்தில் இருந்து ராஜாமணி வந்திருக்கிறார். அது கண் அருவி செஞ்ச நிலையிலே வந்திருக்கிறார். அதுபோல் பல ஊர்களில் இருந்தும் நம்முடைய அன்பு நண்பர்கள் பல்லடம், திருப்பூர், இப்படி வெளியூர்கள், கோவை, எல்லா இடங்களில் இருந்துமே வந்திருக்கின்றவர்களுக்கு முதல் நம்முடைய நன்றி. ஒரு வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் நின்ற இடத்திலே நின்று கொண்டிராதே, நெடிய உலகத்தை சென்று பார், உன் கொடியை அமர்த்து எங்கு வாழ்ந்து பார் என்று பெருஞ்சித்திரனார் சொல்வார். நம்ம ஊரிலே இருந்துட்டோம்னா நம்முடைய ஊரின் பெருமை கூட நமக்கு தெரியாது. 2300 ஆண்டு கால வரலாறு உடையது சூலூர் என்று சூலூருக்கு ஒரு வரலாறு போட்டோம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இப்பொழுது இந்த சூலூருக்கு 5000 ஆண்டு கால வரலாறு, 5000 ஆண்டு கால வரலாறு, மதாரபூர்வமான வரலாறு. இப்பொழுது 6 புத்தகங்களாக வரப்போகிறது.
ஆனால் அமெரிக்காவுக்கு சென்றோமே, அமெரிக்காவுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டு கால வரலாறு? 1000 ஆண்டெல்லாம் கிடையாது, 500 ஆண்டு கால வரலாறு தான். 15ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்காவே கண்டுபிடிக்கப்பட்டது. 500 ஆண்டுகள் மட்டுமே உள்ள வரலாறு உள்ள அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தினுடைய வல்லரசு. 5000 ஆண்டு கால வரலாறுடைய சூலூர் எங்கே? 50,000 ஆண்டு கால வரலாறுடைய தமிழ் எங்கே? தமிழினம் எங்கே? தமிழ்நாடு எங்கே என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கெல்லாம் இது போன்ற வெளிநாட்டு பயணங்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டும், வழிகாட்டும். எத்தனை பெருமைக்குரிய ஊரில் பிறந்திருக்கிறோம், பெருமைக்குரிய மண்ணில் பிறந்திருக்கிறோம், வாழ்கிறோம். எவ்வளவு பெருமைக்குரிய மொழியில் பேசுகின்ற, படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்ற பெருமிதம் வேண்டும். அது வெளிநாட்டுக்கு போனால்தான் கிடைக்கும். வெளிநாடுகளில் போனோம், எங்கே போனோம்னா போகிற இடத்துல எல்லாம் சேவ் ஜீசஸ் ஒரு பக்கம் கூட எழுதி வைக்கல. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் இதோ இயேசு, இதோ மரியாள், இதோ சூசை என்று யாருடைய படத்தையும் காணோம். அதெல்லாம் முன்னேறிய நாடு. நம்ம ஊரில் படம் மாற்றத்துக்கு இடத்தையே காணோம். அப்படி வரிசையாக கடவுள். ஏதாச்சும் ஒரு கடவுள் காப்பாற்றாதான்? இதில் ஏதாச்சும் ஒன்றாவது சக்தி உள்ள கடவுளாக இருக்கக்கூடாதா? ஒப்பிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் எப்படி ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். அங்கே இருக்கின்ற அந்த வாழ்க்கை முறையை பார்க்கிற பொழுது கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கும். 18 வயது ஆகிவிட்டால் உங்களுக்கு வீட்டில் இடமில்லை என்று இவர்கள் சொல்வதில்லை, அவர்களே விடைபெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் நாம் சொல்வதை விட அந்த அமெரிக்க மண்ணின் குடியுரிமை பெற்றிருக்கின்றவர் குமார், அவ்வளோ இவரோ விரிவாக பேசுவது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இனிதா அவர்கள் இதுவரைக்கும் நான் பேசியதே இல்லை என்று சொல்லிவிட்டு பேசியது அதை விட பெருமை. அவர்கள் திருமணத்தையும் பார்த்தோம், இதே அரங்கத்தில் பார்த்தோம். அதுவும் தமிழ் திருமணம் நடத்தி வைத்தவர் புலவர் இளங்கோ. அவர் தமிழ் வழியில் படித்தவர், அடிக்கோடு போட்டுக் கொள்ளுங்கள். அவர் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படித்துத்தான் இன்றைக்கு 22 நாடுகளிலே பணிபுரிந்திருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்களுக்கு நாம் தமிழை கற்பிப்பது என்பது 6 மாதம்தான். இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நிறைய ஏராளமாக மருத்துவம் படிக்க செல்வது ரஷ்யா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், பல்வேறு நாடுகள். இங்கே உள்ளவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சால், ஆங்கிலம் மட்டும் தெரிந்தால் உலகத்தையே வளம் வந்து விடுவோம். உலகங்கிறது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆங்கிலம் இருப்பது எத்தனை நாடு என்று தெரியுமா? ஆங்கிலம் இருப்பது வெறும் 5 நாடுகளில் மட்டுமே. ஜப்பானில் ஜப்பான் மொழி தான், பிரான்ஸில் பிரெஞ்சு மொழி தான், நெதர்லாந்தில் டச்சு மொழி தான், சீனாவில் மார்டின் மொழி தான். அங்கெல்லாம் ஆங்கிலம் கிடையாது. அப்புறம் எப்படி படிக்கிறாங்க? முதல் 6 மாதம் என் மொழியை கற்றுக்கொள், பிறகு என் மொழியின் மூலம் நீ விரும்புகிற பாடத்தை கற்றுக்கொள். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை. ஒரு மொழியை படிப்பதற்கு 6 மாதம் போதும் என்பது தான் உலகம் முழுக்க ஒத்துக்கொண்டிருக்கிற நடைமுறை. இது ஆனா உன்னா தெரிவதற்கு முன்னாலேயே ஏபிசிடி வாயில் திணிக்கிறாங்க. இது நம்ம நாட்டு நடைமுறை. நல்ல வேளை இப்போதான் முதல்வர் அறிவிச்சிருக்கார், கல்வியாளர்னு ஒரு குழுவை போட்டிருக்கார், இதெல்லாம் போட்டிருக்கிறார். அதெல்லாம் உரிய உங்களுடைய காதுக்கு உரிய வகையில் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். பக்கத்தில் உள்ள வடநாட்டிலே மருத்துவம் படிக்கிறான் இந்தியில், பொறியியல் படிக்கிறான் இந்தியில், நீதிமன்றத்திலே வழக்காடுகிறான் இந்தியில். ஆனால் நம்ம ஊரில் உள்ளவங்களெல்லாம் வெள்ளையனே வெளியேறி என்று நாங்கள் சொன்னோம். ஏன்? நாங்கள் வெள்ளையனாவதற்காக நடக்குது. இப்போ வெள்ளையனை வெளியேற்றி விட்டோம், நாமும் வெள்ளையனை ஆகிவிட்டோம். அப்படி போய்கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தது இந்த வெளிநாட்டு பயணங்கள் தான். என்னோடு பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு எல்லா வகையிலுமே உதவியாக இருந்து என்னை உருவாக்குவதிலே பெரும் பங்கு எடுத்து 8 ஆண்டுகள் இடைபிரியாத நண்பர்களாய் ஒரே அறையிலே தங்கியிருந்த இரடியன் வந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகுதான் இந்த வாய்ப்பெல்லாம் வந்தது. ஆசிரியர் பணியில் இருந்த பொழுது கூட இதே ஃபெட்னாவுக்கு என்னை அழைத்தார்கள். அருகிலே உள்ள பாப்பம்பட்டியை சேர்ந்த பேர் நினைவுக்கு வந்துருச்சு, கோபால்சாமி. கோபால்சாமி தான் அழைத்தார். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரே சிரிப்பு. அமெரிக்காவுக்கா? நானா? அவ்வளோ பெரிய பேச்சாளரெல்லாம் இல்லைங்க. நான் வேணா சொல்கிறேன், அவங்களோட பேரெல்லாம் குறிச்சிக்கோங்க. சுபவீரபாண்டியன், தியாகு, அப்துல் காதர், இப்படியெல்லாம் கொடுத்தேன் ஒரு பட்டியலே கூட. அவங்க அத்தனை பேர் எங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் அழைக்க வேண்டியது உங்களை தான் நாங்கள் கடைக்கு வந்திருக்கிறோன்னு. எனக்கு கடவுச்சீட்டு கூட கிடையாது, நான் எங்கே வெளிநாட்டுக்கு வர போகிறேன், மறுத்துட்டேன். அவர் பார்த்தார், இப்பொழுது போன பொழுது பார்த்தார். நான் 2008 அழைத்த பொழுது மறுத்த நீங்கள் இப்போ 2025 வந்திருக்கீங்களேன்னார்.
11 ஓய்வு பெற்றேன். அதற்கு பிறகு போன பொழுது தான் முதல் நாடு மலேசியா போனேன். அதுவும் சிங்கப்பூர் வழியாக போனோம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் போனோம். நம்ம வானொலியில் நம்முடைய வானூர்தியில் ஏறினால் நமஸ்கார் அப்படிதான் சொல்கிறாங்க. அவன் ஹிந்தியில் பேசுகிறான். ஆனால் சிங்கப்பூர் வானூர்தியில் வணக்கம். சிங்கப்பூர் வானூர்தி தமிழில் பேசுகிறது. சிங்கப்பூரோட ஆட்சி மொழியாக இருப்பது 4, அதில் தமிழ் 1. நம்முடைய பெருமை தெரிய வேண்டும் என்றால் சிங்கப்பூர் போய் வாருங்கள். சிங்கப்பூர் வானூர்தியிலாவது போய் வாருங்கள். தமிழ் ஆட்சி மொழி, மலாய் ஆட்சி மொழி, சீனம் ஆட்சி மொழி, ஆங்கிலம் ஆட்சி மொழி. எங்கே? பக்கத்தில் உள்ள சிங்கப்பூரில். நடை மேடையில் செல்லவும் ஆங்கிலத்தில் எல்லாம் தமிழில் எழுதியிருப்பாங்க. அதுபடி தமிழ்நாடு போல தான் இருக்கும். அங்கே தான் 28 ஆண்டு இருந்திருக்கிறீங்க. நல்ல வேலை இவங்களை நான் சிங்கப்பூர்லேயும் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தேன். 29வது மாடி. நான் 29 மாடி வரைக்கும் போனதே இல்லை. ஏதோ ஒரு 7-8 மாடி போயிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ தான் இப்போ ஓராண்டுக்கு முன்னால் 29வது மாடியிலிருந்து சிங்கப்பூர் நகரை பார்க்கின்ற வாய்ப்பை வழங்கியவர்கள் இனிதா அவர்களும் குமார் அவர்களும் தான். அதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்க அந்த கட்டடம். அவர்களை சிங்கப்பூரிலும் பார்த்தேன், சிகாகோவிலும் பார்த்தேன். உலகம் எப்படி சுருங்கிடுச்சு பாருங்க. அவங்க 2 பேரையும் பார்க்குறேன், சிகாகோவிலையும் பார்க்குறேன். என் தமிழுக்கு அங்கே இடம் இருக்கிறது ஆட்சி மொழி. அதுபோல் மலேசியா கட்டாயம் படிக்க வேண்டும். 5ஆம் வகுப்பு வரை தமிழில் தான் படிக்க வேண்டும், தமிழ் பள்ளியில் தான் படிக்க வேண்டும். மலேசியா இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு அருகில் இருக்குதுன்னா நம்ம ஊரில் ஏன் எப்படி இருக்கிறாங்க? ஒப்பிட்டு பார்க்கல. உலகத்தை சரியாக அறிமுகப்படுத்தவில்லை, உலகத்தை சரியாக நாமும் புரிந்து கொள்ளவில்லை. கட்டாயம் படிக்கணும் 5ஆம் வகுப்பு வரை. அதுக்கு மேலே உயர்நிலை பள்ளியும் படிக்கலாம், அது விருப்பம். ஆனால் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் மலேசியாவில். ஆனால் சிங்கப்பூரில் அதை விட ஒரு படி மேல். சிங்கப்பூர் ஆட்சி மொழியாகவே இருக்கிறது. மலேசியாவில் நாடாளுமன்ற மொழியாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பேசலாம். இந்த வகையில் தான் அமெரிக்காவில் போய் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த ஒரு மாதம், சென்ற மாதம் இதே நல்ல நான் மும்பையில் இருக்கிறேன். பம்பாயில் ஒரே மழை. இப்போ இருக்கிற மழை கடும் மழை. அப்போவும் மழை தான், அது ஓரளவு மழை. அந்த மழையோடு தான் 4 நாள் மும்பையில் இருந்தேன். நான் முதலில் போனது சென்னை, சென்னையிலிருந்து பெங்களூர், பெங்களூரிலிருந்து பிரான்ஸ் பாரிஸ், பாரிஸில் இருந்து வட கரோலினா, வட கரோலினாவிலே தான் ஃபெட்னா என்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு. அமெரிக்காவில் உள்ள எல்லா தமிழ்ச்சங்கங்களும் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட ஆங்கில சொல். அதனுடைய சுருக்கம் ஃபெட்னான்னு பேர். 38 ஆண்டுகளாக இயங்குது. அந்த 38 ஆண்டுகளாக இயங்குகிற அமைப்பினுடைய 38வது ஆண்டு தான் இப்போ நடந்த இந்த இதுதான். இத்தனை பேர் வந்தாங்க. இங்கேருந்து போனவங்க நாங்கள்லாம் இத்தனை பேரும் போனோம். 38 ஆண்டுகள், 50 மாநிலம். 50 மாநிலத்தில் இருந்து 3000 பேர் பணம் கட்டி வந்திருக்கிறாங்க அங்கே வட கரோலினா. இப்போ அடுத்து நடக்க போகிறது, அடுத்த ஆண்டு நியூ ஜெர்சியில் நடக்க போகுது. ஒரே மாதிரி தான். சூளை 3, 4, 5 அல்லது 2, 3 நாள் அப்படி இருக்கும். 4ஆம் தேதி அமெரிக்காவினுடைய விடுதலை நாள். அது வரணும். அதுக்காக அந்த 4ஆம் தேதி வர்ற மாதிரி 3 நாள் விழா. நாங்கள் அமெரிக்கா போகிறதுன்னு ஆயிடுச்சு. அவங்க கேட்குற பொழுது இங்கே அனுசூயா வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கொழுந்தனார் தான் மணிவாசகம் என்ற நல்ல எழுத்தாளர். அவருடைய புனை பெயர் பழமை பேசி. அந்தியூர், அந்த அந்தியூர் இல்லை, இங்கே இருக்கிற உடுமலைப்பேட்டை அந்தியூர். அவர் இந்த ஃபெட்னாவில் ஒரு முக்கிய பொறுப்பு. நல்ல பகுத்தறிவு மருத்துவர். ஆசிரியர் வீரமணிக்கே இதய அறுவை அமெரிக்காவில் செய்தவர் மருத்துவர் சோம இளங்கோவன். இவங்கெல்லாம் கேட்டாங்க, இந்த ஆண்டு ஃபெட்னா விழாவுக்கு வர முடியுமா, உங்களுக்கு உடம்பு இடம் கொடுக்குமா? நான் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, ரொம்ப வயசான ஆளுன்ட்டு. உடம்பு இடம் கொடுக்குமா அப்படின்னாங்க. அதில் வந்துடலாங்க. இப்போ தான் சொன்னேன், வந்துடலான்னே சொன்னேன். இப்போது மலேசியாவுக்குள்ளே அழைச்சா, சிங்கப்பூருக்குள்ளே அழைச்சாலாம் பெரும்பாலும் ஒத்துக்கிறது இல்லை. பின்னால் பார்க்கலாங்க. நான் அடிக்கடி போயிட்டு வந்துவிட்டோம், நமக்கே சலிச்சு போச்சு. அமெரிக்காங்கிறதுனால வந்துடலாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு விசா கடவுச்சீட்டு இருக்காங்க, கடவுச்சீட்டு இருக்குது. விசா எல்லாம் கிடையாது.
அப்போ உங்களுக்கு அந்த நுழைவு இசைவு விசா வாங்கணுமே நாங்கள். அதுக்கு என்னென்ன வேணும்? நல்ல வேலை நான் போயிட்டு வந்துட்டேன். இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு புது ஆணை போட்டுட்டார். 13 லட்சம் ரூபாய் பிணை காட்டினால்தான் விசாவுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். நான் இங்கே 13 லட்சத்துக்கு போகிறது. நல்ல வேலை நான் போட போகிற சிக்கல் இல்லை. இவ்வளோ உழைச்சப்பெல்லாம் கேட்கல. என்ன சொத்து இருக்குது அவங்களா? ஒரே கேள்வி தான், நீங்கள் அமெரிக்கா போனால் அங்கேயே தங்கிட மாட்டீங்கல்ல, இங்கே உங்கள் சொந்த வீடு இருக்குது இல்லையா, ஓய்வூதியம் கிடைக்கிது இல்லையா, உங்கள் மகள் இருக்காங்கல்ல, மருமகள் பேத்தியெல்லாம் இருக்காங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் யாராரு, அதனால் எப்படியாவது மறுபடியும் வந்துடுவாராங்கிறத உறுதிப்படுத்த தான் கேட்குறாங்க. யாரும் இல்லைன்னா கொடுக்கறது இல்லை, ஒரு அங்கேயே தங்கிடுவார். சொத்து இல்லை அங்கேயே தங்கிடுவார். இப்படிலாம் ஒவ்வொரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த சொத்து பத்திரம் மற்றது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றையும் காட்டுவதற்கான அந்த வேலை தான் பெரிய வேலை. அதில் மிகவும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர் நம்முடைய பேரவை செயலாளர் வரதராஜ் அவர்கள் தான். இந்த விழாவினுடைய வெற்றிக்கு காரணமும் அவர்தான். நான் என்னுடைய அமெரிக்க பயணத்திற்கான எல்லா ஆவணங்களையும் மிக பொறுமையோடு கொண்டு வந்தவரும் அவர்தான். அதற்கான தணிக்கையாளர் சான்று வேணும், அதை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மன்னவனின் அன்பை பெற்று அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற லோகநாதன் அவர்கள். நம்முடைய மன்னவன் அவர்களுக்கும் அவர் தான் கணக்கு தணிக்கை செய்கிறார், சங்கர்னு நினைக்கிறேன். அவர் தான் மிகவும் பொறுப்பாக, நீங்கள் வர வேண்டாம் நான் வந்துடுறேன். அவர் சாய்பாபா காலனியில் அலுவலகம், வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அவர் வந்து ஒவ்வொரு சான்றிதழும் பெற்று ஒவ்வொரு வருமானம், வங்கி கணக்கு இருப்பு என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்து கடைசியாக போய் வாங்க என்று என்னை சென்னைக்கு அனுப்பினார்கள். சென்னைக்கு நாங்கள் 21 பேர், கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் நாங்கள் போகிறோம். அமெரிக்காவில் பணியாற்றச் சென்ற நம்முடைய தமிழர்கள், என்னுடைய மொழி தமிழ், அதை என் குழந்தை என் குழந்தையின் குழந்தை பேச வேண்டும், மறந்துவிடக்கூடாது என்று அங்கே தமிழ் சங்கம், ஒவ்வொரு ஊரிலும் தமிழ் பள்ளி. இங்கே இருக்கிற பள்ளி மாதிரி நினச்சிடக்கூடாது, வாரத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் மட்டும் தமிழ் பள்ளி இயங்கும். எல்லாம் அவங்க உள்ளவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. புத்தகமெல்லாம் இங்கே இருந்தால் போகுது. அவர்கள்தான் ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து கூடி இங்கிருந்து எங்களை போன்ற மொழி ஆற்றல் மொழி ஆர்வம் உடையவர்களை, கலைஞர்களை, நடிகர்களை, இசையாற்றல் உடையவர்களை, எல்லா துறையில் உள்ளவங்களுக்கும் நிறைய செலவு பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பயணச்சீட்டு எடுத்து கொடுத்து அறை ஏற்பாடு பண்ணி எல்லா ஏற்பாடும் அவங்க தான். இந்த நுழைவு இசைவுக்கு 20,000 ரூபா செலவு, அதை கூட அவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லாம் செய்கிற பொழுது நாங்கள் 21 பேருக்கு மட்டும் நுழைவு இசைவு இல்லை, விசா இல்லை. அதுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பெற்றுட்டாங்க. அதையும் ஒரு திமுக கழக நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பெற்றுக் கொடுத்தார். எல்லாம் தமிழுக்கு செய்கிறவங்கெல்லாம் திமுக தான். ஆனால் திமுக தமிழுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்குறவங்க கூட ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இவங்கெல்லாம் 21 பேர் இப்போ போகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அண்ணா சாலையில் இந்த சவையர், ப்ளூ டைமண்ட், அந்த 3 திரையரங்கம் இருக்கும். அதுக்கு எதிர்த்தால் போல் இருப்பது தான், இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த முதல்வர் ஜெயலலிதா படித்த ஆங்கில பள்ளி, என்ன கான்வென்ட், சர்ச் பார்க் கான்வென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அமெரிக்க தூதரகம். விடியற் காலை 5 மணியிலேருந்தே வரிசை நிற்கும். இடம் போட்டு வைக்கிறதெல்லாம் உண்டு, இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறவங்கெல்லாம் உண்டு. அப்படி அந்த நுழைவு இசை விசா பெறுவதற்கான கூட்டம். நாங்கள் போய் அதில் நின்னெல்லாம் வாங்குறது கடினம். எங்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பெற்று எங்கள் 21 பேரை மட்டும் தனியாக வச்சு எங்களை மட்டும் தனியாக அழைச்சிக்கிட்டு போனாங்க. நீங்கள் எப்படி நேர்காலம் சொல்லுவீங்க, ஆங்கிலமா தமிழா? நாங்கள் பெரும்பாலும் எல்லோரும் தமிழ் தான் சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவராஜ் சொன்னார், அவர் மொழிபெயர்ப்பாளர், அதிகாரி இல்லை. அதிகாரி வந்து அமெரிக்கர் தான், அவர் ஆங்கிலம் தான் பேசுவார். அது ஆங்கிலம் தான் என்று அவர் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா அந்த ஆங்கிலம் நமக்கு புரியாது, அவ்வளோ வேகமாக இருக்கும். மொழிபெயர்ப்பாளர் நாங்கள் 21 பேர். ஒவ்வொருவரையும் பார்த்தாலே ஓரளவுக்கு அவங்கள இடம் போட்டுடுறாங்க. சில பேர் மேலே முன்கூட்டியே ஐயம் வருது. அவன் எல்லாத்தையும் பார்க்குறான். முகநூல், நாம் அனுப்புகிற புலனம், நம்முடைய எல்லா வகையான சமூக ஊடக தொடர்புகளையும் பார்க்குறாங்க. அரசுக்கு எதிர்ப்பான பதிவுகள் இருந்தால் இந்த ஆள் அனுப்பக்கூடாது அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைக்கிற அந்த பொறுப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அங்கேயே அனுப்பிடுறாங்க, இந்த ஆள்லாம் கொஞ்சம் அரசுக்கு எதிர்ப்பாக இருக்காருங்க, எப்படி இசை கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இருந்தது. இல்லை பரவாயில்லையே, அவர் வேறு மாதிரிங்க,
பேசாமல் பார்த்துக்குறோம்னு சொல்லி பல பேர் வந்தாங்க. அப்படியும் ஒரு 2 பேர்த்துக்கு அனுமதி கொடுக்கல. எங்களோடு வந்தவங்களில் ஒருவர் நக்கீரன் கோபால். அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் மேலே ஏதாச்சும் வழக்கு இருக்குதா? அவர் எப்படி மறைக்க முடியும்? இருக்குது, வழக்கு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, அதுக்கான நீதிமன்ற சான்று கொடுங்க. சான்று இல்லை, உங்களுக்கு விசா இல்லைன்ட்டான். இன்னொருத்தர் இப்போ நாடு முழுவதையும் சாதியானவர் கொலைக்கு எதிராக சொசைட்டி பரிதாபங்கள் என்று ஒரு நல்ல நகைச்சுவை தொடரை வழங்குகிற அந்த இரட்டையர்கள் கோபி சுதாகர், அவங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டான். எங்களோடு வந்ததில் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கல. எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சுங்கிறத அமெரிக்காவில் வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க விசாங்கிறாங்க. இங்கே யாரும் சொல்லலை. அப்போ நான் தான் சொன்னேன், இது மாதிரி நக்கீரன் கோபாலுக்கு இல்லைன்ட்டாங்களேன்னு. இல்லை, நாங்கள் வாங்கி கொடுத்துருவோங்க. இந்த கோபி சுதாகர் 2 பேர்த்துக்கு கிடைக்கலையே, அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோங்க. உடனடியாக கிடைக்கல. அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன சான்றிதழ் கேட்டாங்களோ அதையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து நாங்கள் எல்லாருமே யாருமே நிற்கலை, எல்லாருமே போவது போல். ஆனால் ஒரே விமானம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வகையான விமானம். எனக்கு ஒரு விமானம், அது ஏர் ஃப்ரான்ஸ் விமானம். எனக்கு நக்கீரன் கோபாலுக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நக்கீரன் கோபால், நீங்களும் வர்றீங்க, இப்போ பரவாயில்ல. உடனே அவர்கிட்ட கோபால்கிட்ட பேசினேன், நம்ம 2 பேர் ஒரே விமானத்தில் போகிறோம். அண்ணே, நான் உங்களோட வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே அவர் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தோம்னா 2 நாள் இடைவெளி தான். எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னார். எனக்கு சீட்டு வந்துருச்சு, நம்ம 2 பேர் போட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் உடனே அதை அனுப்பி வச்சுட்டேன். அவருக்கு அனுப்பி வச்ச பிறகு அவர்கிட்ட பேச்சு மூச்சே இல்லை. வர்றேன், வரல, எப்படி வர்றேன், ஏன்னா நான் இருக்கிறது கோவை சூலூர், அவர் சென்னை. எப்போ சென்னைக்கு வரீங்க அதானே கேட்கணும், அதான முறை. கேட்கல, ஒன்றுமே இல்லை, ஒரு செய்தியும் இல்லை. அவர் எப்போயும் அந்த இது வச்சுக்க மாட்டார், செல்பேசி வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட கண்காணிப்பு. அவருடைய அண்ணன் மகள் தான் வச்சுருக்கோம், அண்ணன் மகள் தான். இப்போ என்ன ஆனார் உங்கள் சித்தப்பா? நான் சித்தப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேங்க அப்படின்னோட மறுபடியும் வந்தார் தொடர்புக்கு. அண்ணன் நான் வரலண்ணே அப்படின்னார். எனக்கு அப்படியே ரொம்ப, ஒரு ஆள் எப்படி அமெரிக்கா போகிறது? யாருமே அந்த விமானத்தில் அவங்க 2 பேரை சொல்லியிருக்கிறாங்க, யாரும் தெரியாமல் நான் ஒருத்தர் மட்டும் எப்படி போகிறதுன்னு ஒரே மனதுக்குள்ள ஒரு பதற்றம். என்னங்கன்னு கேட்டேன். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 10 மணி வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிறேன். எனக்கு முதுகுத்தண்டு சிக்கல், ஆயுர்வேத மருத்துவமனை சிகிச்சை எடுத்துக்கிறேன். அதுபோக பிசியோதெரபி இயன்முறை சிகிச்சை எடுத்துக்கிறேன் 5 மணி நேரம். இந்த முதுகுத்தண்டு வடத்தில் 2 டிஸ்க்கு, 2 வடம் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு நல்ல விமானத்தில் நல்லா தாராளமாக உட்கார மாதிரி இடம் போட்டு கொடுக்க சொன்னேன். நெருக்கடியான இடத்துல போட்டிருக்காங்களா எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறாரு. போனால் அவங்களுடைய முதுகுத்தண்டு இன்னும் பாதிக்கப்படும், அதனால் மாமா நீங்கள் போக வேண்டாம். அவர் மருத்துவர், நீங்கள் போக வேண்டான்னு எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறாரு. அதனால் நான் வெள்ளங்கண்ணேன், வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல விமானம் கிடச்சா அவங்க போட்டு கொடுத்தா வர்றேன் அப்படின்ன பிறகு எனக்கு மனசு திக்குங்குது. நான் ஒருத்தராக எப்படி போகிறது அப்படின்னு. நான் அமெரிக்காவனை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, போனதும் இல்லை. எப்படி போவோம் என்ற ஒரு சிந்தனைக்கு வழியே இல்லை. அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் ஒருத்தராக வர்றதுன்னு கேட்ட பொழுது, இருங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம் சொல்லிவிட்டு, இது மாதிரி சென்னையிலிருந்து இன்னும் 2 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொன்னாங்க. 2 பேர் எனக்கு அறிமுகம் உள்ளவங்க தான். பரவாயில்லைங்க, இப்போ நான் வந்துடுறேன், அந்த விமானத்திலே வந்துடுறேன். அப்படி தான் போனோம். இங்கேருந்து புறப்பட்டு போனோம். இங்கே எல்லாம் சூடுதலை எங்கள் வீட்டில் இருந்து வழி எடுப்பு. இதுக்கு முன்னாலாம் அப்படி நடந்ததில்லை. ஏதோ அமெரிக்க போகிறது உண்மையிலேயே ஒரு பெரிய நிகழ்ச்சி போல். வீட்டிலும் வழி எடுப்பு. அப்புறம் சென்னை வரைக்கும் வருகிற பொழுது என்னுடைய மாப்பிள்ளெல்லாம் வந்தார், ஸ்ரீதர்லாம் வந்தார். எல்லாருமே இங்கே சூடூர்லேருந்து நம்ம நண்பர்கள் இங்கே வந்தீங்களா, ஒரு 5-6 பேர் வந்தாங்க. எல்லாம் வந்து அங்கே விமான நிலையத்திலேயே வழி அனுப்பி அங்கிருந்து புறப்பட்டு பெங்களூர் போய் இறங்கினா அங்கே 4 மணி நேரம் காத்திருக்கணும். அது வரைக்கும் இந்திய விமானம். பெங்களூர்லேருந்து பிரான்ஸ் நாட்டு விமானம். 4 மணி நேரத்துக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டு விமானத்தில் ஏறிட்டோம். அவங்க அறிவிப்பெல்லாம் ஃப்ரெஞ்சிலேயே வருது. கொடுக்குற உணவும் அவங்க நாட்டு உணவு தான், ஃப்ரான்ஸ் உணவு தான் கொடுக்குறாங்க. பிடிச்சதை சாப்பிடுவோம், எல்லாம் அசைவ உணவு தான். நீங்களாம் சைவம் எப்படி சமாளிச்சிங்களோ தெரியல. வெளிநாட்டில் சைவம் சமாளிப்பது ரொம்ப கடினம். நான் எல்லா அசைவமும் சாப்பிடுவேன், அதனால் எனக்கு ஒன்றும் சிக்கலே இல்லை. நல்லா இருந்தால் சாப்பிடுவேன், நல்லா இல்லாட்டி வச்சுருவேன், அவ்வளவுதான். எதை பற்றி கேட்க என்னன்னு கேட்டுக்குவேன். இது பன்றி போடுங்க, இது மாடு தாராளமாக போடலாம்.
எந்த இறைச்சி வேண்டாங்கதில்ல. நாம நடத்துவதே பாவேந்தர் பேரவை. பாவேந்தரை எந்த கறி கிடைச்சாலும் சாப்பிடுங்கிறவர். வீட்டிலையே என்ன பண்ணணும்? கோழி வெட்டணும். ஏன் கோழி வெட்டணும்? குழந்தைக்கு அப்போ தான் பயம் போகும். வெட்டணும், பீரிட்டு அடிக்கும், குழந்தைகிட்ட காட்டணும். ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு மயக்கமாக அவர் சொல்லக்கூடாது. ஆட்டையும் அப்படி தான், ஆட்டையும் வெட்டணும். அதுக்காக தான் அந்த ஒவ்வொரு கோயிலையும் வெட்டுறதே. ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. பீரிட்டு அடிக்கும் உடற்குருதி கண்டால் சோறாது இருந்திட பழகு, வரும் போர் வீரனுக்கு இதை அழகு. ஏன்? நேரிட்ட போரிலே நின் விழு புண்ணில், நின் பகை நடுபார்பில் நீ செய்த புண்ணில். நாளைக்கு ஒரு போர் நடக்கிற பொழுது உன் உடம்புலையும் ரத்தம் வரலாம், நீ செய்த எதிரியினுடைய உடம்புலேருந்து ரத்தம் வரலாம். பயப்படக்கூடாது. நேரிட்ட போரிலே நின் விழு புண்ணில், நின் பகை நடுமார்பில் நீ செய்த புண்ணில், பீரிட்டடிக்கும் உடற்குருதி கண்டால் சோறாதிருந்திட பழகு. அதுக்கு என்னங்க செய்யணும்? மீன் உண்ணத்தான் வேண்டும் தேடு, நீ மிக உண்ணத்தான் வேண்டும் ஆடு, நான் உண்டதுண்டு புளிக்கரியினோடு, நல்ல கரடிக்கரியை உயர்வென்று பாடு. நாயை விட்டு வச்சுட்டார். ஆனால் நாயை மேகாலயோட சாப்பிட்றாங்க. புளி கரடி எல்லாம். இந்த கறி சாப்பிட்றதும் அப்படிதான். வீட்டில் என்ன குழம்பு? கறி குழம்பு. எவ்வளோ வாங்கினீங்க? அரை கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ. அந்த கிலோ கணக்கே கூடாது. முழு ஆடாக வாங்கணும். முழு ஆடாக வாங்கி முழுசாக நாமே பங்கிட்டு சாப்பிடும். உண் வாங்க வேண்டாம் உயிரோடு வாங்கி, உடம்பு துடித்திட கத்தியை தாங்கி, தேன் கூட அழிப்பவன் போல் அதை ஓங்கி, திறம் செய்க உயிரினில் கண்ணோட்டம் நீங்கி. இந்த இறக்கம் காட்டக்கூடாது. பீரிட்டடிக்கும் உடற்குருதி கண்டால் சோறாதிருந்திட பழகு. அப்படிப்பட்ட பாவேந்தருடைய பாட்டை படித்து விட்டு நாம பன்றிக்கறி வேண்டாம் என்று சொல்வோம், மாட்டுக்கறி வேண்டாம் என்று சொல்வோம். எந்த கறியாக இருந்தாலும் கொண்டு வா. எல்லா கறியும் சாப்பிட்றது தான். ஏன்னா எல்லா கறியும் ஏற்றுக்குச்சு உடம்பு. எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. எனக்கு 2012 ஓய்வு பெற்ற அடுத்த ஆண்டு பித்தப்பை எடுத்தாச்சு. பித்தப்பை எடுத்தவங்களுக்கு பெரும்பாலும் செரிக்காது. அது ஒரு தொல்லை இருக்குது எனக்குலாம். அடிக்கடி ஏப்பம் ஒரு பல பேர் கேட்பாங்க, ஏன் அப்படி ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்கம்பாங்க. அதான் காரணம். சில உணவு செரிக்காது. பித்தப்பை எடுத்தாச்சு. ஆனால் இறைச்சி உணவு உடம்பு ஏற்றுக்குது. தமிழ்ச்செல்வி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பித்தப்பை எடுத்தாச்சு. அதுபோல் பல பேர் இங்கே இருக்கிறாங்க. பல பேருக்கு பித்தப்பை பெரும்பாலும் அந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு அந்த அந்த குறைபாடு வரும். நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, அவங்களுக்கு அந்த பித்தப்பை எடுக்கிறது ஏதோ ஒரு வயசில் வரும்பாங்க. எனக்கு 60 வயசுலேயே வந்துருச்சு. அதனால் ஆனால் இறைச்சி உணவை என் உடம்பு ஏற்றுக்குது. அந்த இறைச்சி உணவோடு போய் பாரிஸில் இறங்கணும். பாரிஸ்லேயும் 4 மணி நேரம். அந்த பாரிஸில் தான் எங்களுடைய பயணச்சீட்டை எல்லாம் ஆய்வு செய்கிற ஒரு பெண்மணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. பார்த்துட்டு என்னுடைய சர்வீஸில் அவங்க சொன்னது, என் சர்வீஸில் என்னம்மா தமிழில் பேசுகிறீங்க? ஆமாங்க, நான் தமிழச்சி தான். என்னோட சர்வீஸில் இந்த பாரிஸ் விமான நிலையத்தில் வேட்டி கட்டின ஒரு தமிழரை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். எனக்கே ஒரு பெருமை அப்போ தான் வந்துச்சு. வேட்டி கட்டினா இவ்வளோ பெருமை இருக்குதா? நான் எப்பயும் போல தான் இருந்தேன். ஒரு குழாயி ஒன்று, இந்த எங்கள் மாப்பிள்ளெல்லாம் கூட சொன்னார், மகள்லாம் கூட சொன்னாங்க, ஒரு ஷூவாவது போட்டுக்காங்க, ஒரு காலடியாவது புதுசாக போட்டுக்காங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் போடல. இதே சாதாரண செருப்பு தான், சாதாரண வேட்டி தான், சாதாரண சட்டை தான், எல்லாம் அப்படியே தான் போனேன். ஆனால் இப்படி ஒரு பாராட்டு கிடைக்கும்னு நினைக்கல. அதுவும் பாரிஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்க்குற முதல் தமிழர் நீங்கள் தான். வேட்டி கட்டிய தமிழர். எல்லா தமிழரையும் பார்த்துருக்குறேன். இங்கே வந்தாங்கன்னா எல்லாமே உடை மாற்றிடுவாங்க. அமைச்சர்கள்லாம் வருவாங்க, பெரிய அறிஞர்கள்லாம் வருவாங்க, உடனே குழாய் போட்டுக்கிட்டு வந்து நிற்பாங்க. நீங்கள் வேட்டி மாறாமல் வந்திருக்கிறீங்க என்ற மகிழ்ச்சி. நீங்கள் யாருமா? நான் புதுச்சேரிங்க. ஆனால் நான் இப்போது பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவள். இங்கே தான் பணி, இந்த விமான நிலையத்தில் தான் எனக்கு பணி. 25 ஆண்டுக்கு மேலே பணியாற்றுறாங்க. அப்புறம் எங்கள் விமானம் அங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் போனோம்னாக்க எல்லாத்தையுமே மறுபடி ஆய்வு செய்வாங்க. நம்ம கொண்டு போகிற பொருள்களை எல்லாம் மறுபடியும் அதை ஆய்வு செய்வாங்க. அந்த இடுப்பு கச்சையிலேருந்து, தூவல்லேருந்து, செல்பேசியிலேருந்து ஒவ்வொன்றையும் வைக்கணும். ஒவ்வொன்றையும் வச்சு அது அப்படியே வரணுமே, எந்த விதமான சிக்கல் இல்லாமல் வரணுமே அப்படிங்கிறது மட்டும் ஒரு தயக்கமாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று இதாக இருந்துச்சுன்னா கூட நிற்க வச்சுருவோம் நம்மளை, நம்ம விமானம் போயிடும். அப்படி எங்களோட வந்தவங்களில் நாங்கள் போனது பிரான்ஸ் பாரிஸ். இன்னொரு குழு எங்கள் அதே மாநாட்டுக்கு வந்த இன்னொரு குழு போனது ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட். ஜெர்மன் தானே இது? ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாக வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் இடைவெளி இருந்துச்சு. அதனால் நாங்கள் நிதானமாக போனால் எங்கள் கூட சிக்கலே வரல. அவங்களுக்கு 1.5 மணி நேரம் தான். இந்த விமானத்திலேருந்து அந்த விமானத்துக்கு போகணும். அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த ஆய்வெல்லாம் முடியல.
இப்போ எங்களை போல முதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய தேவராஜுக்கும் ராதாமணி அவருக்கும் தான் சொல்லணும், நன்றி சொல்லணும். அவங்களாம் முதல்ல சொல்லிட்டாங்க, நீங்கள் வீல் சேர் கேட்டுக்கங்க சீட்டு வாங்குறப்பவே அப்படின்னாங்க. நீங்கள் கொஞ்சம் எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க, அந்த கொஞ்சம் வயசானவங்க அப்போ தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கிறாங்க. இந்த 60 வயசு அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா சக்கரை நாற்காலி வாங்கிட்டா அதில் உட்காந்துட்டோம்னா போதும். அதுக்கு ஒரு ஆள் அவரையே நகர்த்திக்கிட்டு போய் அவரே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து அவரே விமானத்தில் ஏற்றி விட்டுறார். அது இல்லாதவங்க அவங்க போய் கேட்கணும், இது எந்த கேட், எந்த கதவுக்கு போகணும், இந்த விமானம் எங்கே நிற்கும்னா அது ரொம்ப சிக்கலான வேலை. அதுக்கு ஒரே விமான நிலையத்துக்குள்ளேயே பேருந்து ஓடும். அங்கே பேருந்து தான், பேருந்துலேயே ஏற்றிக்கிட்டு போவாங்க. பேருந்துலேயே போய் இன்னொரு விமானத்தில் போய் இறங்கணும், இறங்கி போய் இப்படி விமானத்தில் ஏறணும். அதில் ஒருத்தருக்கு அந்த இடமும் சரியாக இல்லை, அந்த ஆய்வு செய்கிறதுலேயும் சிக்கல் வந்துருச்சு, விமானம் போயிடுச்சு, அவர் அங்கே வர முடியல. அப்புறம் இங்கேருந்து அந்த ஃபெட்னா விழா குழுவுக்கு செய்தி சொல்லி, நான் இங்கே ஃப்ராங்க்பர்ட்டில் தவிக்கிறேன், ஒரே ஒருத்தர் தான் ஃப்ராங்க்பர்ட்டில் தவிக்கிறேன். அவர் பேர் சொன்னவங்க வரதராஜுக்கு தெரியும், அவர் ரொம்ப நெருங்கி பழகினார் அவரோட. அவருக்கு இந்த பெரியார் திராவிடர்களாலே பிடிக்காது அவருக்கு, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர் தான் அங்கே நிற்கிறார் விமான நிலையத்திலேயே. விமானம் விட்டாச்சுன்னு அவங்க இன்னொரு சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. இன்னொரு சீட்டை எடுத்து கொடுத்து அடுத்த நாள் தான் வந்தார். இப்படியெல்லாம் உண்டு. நாங்கள் நல்லபடியாக போயிட்டோம். ரேலையாவில் போய் வட கரோலினாவில் போய் இறங்கிட்டோம். அங்கே எங்களை வரவேற்க வந்தவர் மருத்துவர் சோம இளங்கோவன். அவர் உங்களுக்கு விமானம் தான் பெரிய சிக்கல். 20 மணி நேரத்துக்கு மேலே பயணம் செய்யணும், தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். வானத்தில் போகிற விமானத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் கீழே இருந்து ஒரு குச்சி, சீமாறு குச்சி ஆட்டுறது அந்த காலத்தில் வழக்கம். இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்போ இந்த சீமாற்று குச்சியை ஆட்டினோம்னா அது எல்லா குழந்தைங்களும் அப்படி ஆட்டுவாங்க. அது எதுக்குன்னே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. சின்ன காக்கா மாதிரி போய்கிட்டு இருக்கும். அந்த விமானத்தை பார்த்தது என்பது நானெல்லாம் 10வது படிக்கிறப்ப தான் நான் பார்த்தேன். திருச்சியில் எங்கள் மாமா வீட்டுக்கு போனப்போ அழைச்சிட்டு போய் காட்டினார், இதாண்டா விமானம், என்ன பஸ்ஸு மாதிரி இருக்குது, பஸ்ஸோட பெருசெல்லாம் இருக்குது, காக்கா மாதிரி இருந்துச்சு. அது பறக்கிறப்போ பக்கத்தில் இப்படி வியந்து வியந்து பார்த்த அந்த விமானத்தில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பறக்க முடியாதா என்று எண்ணிய காலம் ஒன்று. இப்போ 20 மணி நேரம் எப்போ இறங்குமோ என்று தவிக்கிற காலம் உண்டு. 20 மணி நேரங்கிற பொழுது அப்படியே அது நம்ம உயரம் வேற. இந்த காலை மடக்காமல் அப்படியே போகிறது என்பது மிக கடினம். 4 வேளை சாப்பாடு விமானத்திலேயே, குளிப்பது எங்கே, பல் விளக்குவது எங்கே, சாப்பிடுவது அங்கே, அது மட்டும்தான். மற்ற எதுக்குமே இடம் கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கோம். நினச்சப்பெல்லாம் துவைக்க வேண்டியதான், இரவா பகலா யாருக்கும் தெரியாது. நான் மட்டும் ஒரு வேலை பண்ணினேன். நம்முடைய செல்பேசி என்ன பண்ணுது, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு நேரத்தை காட்டுது. நான் மாற்றி வைக்க வேண்டியதே இல்லை, அதுவே மாறிக்குது. அதை நான் பார்த்துட்டேன், சிங்கப்பூர் மலேசியாவிலே பார்த்துட்டேன். ஆனால் நம்முடைய கை கடிகாரம் மாறாது. நான் இதை நான் மாற்றவே இல்லை, இன்னை வரைக்கும் மாற்றலை, அங்கேயும் மாற்றவே இல்லை. எனக்கு எப்போ இந்திய நேரம் தெரியணும். இந்திய நேரம் தெரிஞ்சால் தான் நம்ம வீட்டுக்கு எப்போ பேசலாம், என் பொண்ணோட எப்படி பேசலாம், பேத்தியோட எப்படி பேசலாம், மருமகனோட எப்படி பேசலாம், ஒவ்வொருத்தரோட எப்படி பேசலாம், நம்ம நண்பர்களோட ஏதாச்சும் பேசலாம். இந்த நேரம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கடிகாரமே தான் வச்சுருப்பேன். அங்கே போய் இறங்கணும். நீங்கள் அந்த உணவுலாம் உங்களுக்கு அவ்வளோ சுவையாக இருந்திருக்காதுன்னு சொல்லி இந்த மருத்துவர் சோம இளங்கோவன் தயிர் சோறும் எலுமிச்சை சோறும் கொண்டு வந்திருந்தார். ஒரு 7-8 பேர் விழாக்கூட எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்தவங்களெல்லாம் வரவேற்று மகிழ்ச்சியோடு அழைத்துக்கிட்டு போன பொழுது நம்ம இளங்கோவன் மருத்துவர் ஐயா மட்டும் தான் கேட்டார், என்னங்க நீங்கள் உங்கள் ஊர் பெண்ணோட நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லை அப்படின்னார். எங்கள் ஊர் பெண் யாருங்க, எனக்கு தெரியல யாருன்னு. நீங்கள் எல்லாரையும் போல் எல்லோரும் விழாக்குழு, அவங்களும் விழாக்குழு தாங்க, உங்கள் ஊர் பெண்ணுங்க அவங்க அப்படிங்கிறாங்க. பிறகு தான் பார்த்தோன்னே யாருன்னா இப்போது நம்முடைய சூலூர் அரசு மருத்துவமனையின் கிழப்புறம் மிதிவண்டி நிலையம் வைத்திருந்த வழக்கறிஞர் ராசேந்திரனுடைய சித்தப்பா, தேங்காக்காருடைய தம்பி, அவருடைய மகள் கலைச்செல்வி. அந்த பெண்ணு கொஞ்சம் உடம்புலாம் வந்துருச்சு. ஐயா நான் தான் கலைச்செல்வி அப்படிங்கிறது. அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது, நீயாம்மா சூலூர் அங்கேயும் இருக்குது. இறங்கின உடனேயே எடுத்த உடனே வரவேற்கிறே சூலூர் வந்தாச்சு, வரவேற்கும் இடத்துலையே. அப்புறம் தான் எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் கூர்ந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெண்ணுக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் நல்ல தோழர், அவர் மோகன்னு பேர், நல்ல கொள்கையாளர். அவர் தான் சொல்கிறார், உங்கள் சூலூர் பெண்ணு தாங்க எங்கள் நிறுவனத்தில். அந்த பொண்ணு இப்போ இயக்குனராக இருக்குது. அந்த வடிவமைப்பு பிரிவிலேயே நல்ல உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க இயக்குனராகவே இருக்கிறாங்க.
உங்கள் சூலூர் பெண்ணு தான் தமிழில் கையெழுத்து போடும் ஒரே நபர். உங்கள் சூலூர் பெருமையை அமெரிக்காவிலும் காப்பாற்றுறாங்க. இவங்க கையெழுத்தே தமிழில் போடுறாங்க. ஐயா, நான் அப்போல்லாம் பாவேந்தர் பேரவைக்கெல்லாம் வருவேங்களே சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப. என்னோடய குழந்தையா ராதாமணி, அதுவும் ஒன்றா படித்தவங்க, ராதாவோட படித்த பொண்ணு அது. அதனால் நானும் ராதாலாம் ஒன்றா படித்தவங்க, எல்லாம் செய்ய தெரியுமா? அப்படி தான். அப்படியே வந்த பொழுது அப்புறம் தான் அதை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தை சொல்லிடுவோம். மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை என்பது நாணயம் மாதிரி தான். ஒரு பக்கம் இருந்தால் நாணயம் செல்லாது. வாழ்க்கையில் துயரம் மகிழ்ச்சி மாறி மாறி தான் வரும். நாம் எல்லாம் இது ஒரு குடும்ப விழா என்று சொன்னதும், நம்ம குடும்பத்தில் சில பேருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததும், நிகழ்ச்சிக்கு பிறகு உணவு இருக்கை என்று ஒரு நம்பிக்கை உண்டாக்கியதும், ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே ஒரு குடும்ப உணர்வு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு நம்ம குழந்தையும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். தமிழ் வழியில் படித்த ராமநாதபுரம் மாநகராட்சி பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த ராமசாமி அவர்களுடைய அன்பு மைந்தர் குமார் அவர்கள் 22 நாடுகளுக்கு சென்றிருக்கிறாரே. அண்ணன் சூரா தங்கவேல் அவர்களுடைய மருமகனாய் ஆகியிருக்கிறாரே. இனிதாவில் கணவராய் ஆகியிருக்கிறாரே. அவர்களுடைய இரட்டை குழந்தைகள் மகனும் மகளும் சிக்காகோவில் சொந்த வீட்டில் தங்கியிருக்கிறார்களே. அதுபோல் என்னுடைய மகனும் மகளும் எந்த நாட்டுக்கும் செல்ல முடியும். அதற்கு வழிகாட்டுவதற்குரியோர் சூலூரில் உண்டு. வேலை வாய்ப்பு என்று முயற்சி செய்தால் அதற்கு வழிகாட்ட ஒத்துழைக்க சூழலில் ஆட்கள் உண்டு என்ற நம்பிக்கை உண்டாக்குவதற்கும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கும், துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும், ரெண்டுக்குமே தான் எல்லாவற்றுக்கும் ஆட்கள் உண்டு என்ற நம்பிக்கைக்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற விழாக்கள் எல்லாம். நாங்கள் பாவேந்தர் பேரவை என்பதை 38 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் என்றால் இந்த குடும்ப உணர்வோடு இருப்பது தான். முதலிலேயே சொன்னேன், இந்த பேரவை தொடங்கி 38 ஆண்டுகளும் ஒரே தலைவர் தான், எங்கள் தலைவர் தான், வெக்க சண்முகவேல் அவர்கள் தான், ஒரே பொருளாளர் தான், அங்கமுத்தவர்கள் தான். 36 ஆண்டுகளாக, 2 ஆண்டு மட்டும் வேற ஒருவர் செயலாளர் சூனா தமிழ்நெஞ்சன். 36 ஆண்டுகளாக ஒரே செயலாளர் தான் நம்முடைய சூனா வரதராஸ் அவர்கள். என்னை பல பேர் கேட்பாங்க, பல பேர் என்னையே போட்டுருவாங்க, பேரவை தலைவர்னு போட்டுருவாங்க. நான் பேரவை தலைவர்லாம் இல்லைங்க, உறுப்பினர் அப்படிம்பேன். அழைப்புதலில் எப்படி போடணும்னு கேட்பாங்க. பாவேந்தர் பேரவை உறுப்பினர்னு போடுங்க அப்படிம்பேன். எங்கள் பேரவையில் உறுப்பினராக இருப்பதே ஒரு பெருமைக்குரிய செய்தி தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு உணர்வு. இந்த பேரவை சார்ந்த ஒரு மனநிலையில் ஒரு பெண் அமெரிக்கா போன பிறகும் தமிழிலே கையெழுத்து போடுகின்ற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த சோகம், அது கூட இருந்தவர் தான் சொன்னார். இது மாதிரி அதோட கணவர், அவர் எங்கள் நிறுவனத்தில் தான் பணியாற்றினார். அவரோட ஊரும் கோவை பீளமேடு தான். அவர் நடைப்பயிற்சி போய் வாக்கிங் போயிட்டு நடைப்பயிற்சி போய் பூங்காவில் உட்கார்ந்துருக்கிற பொழுது யாரோ ஒரு அமெரிக்கன், யாரென்றே தெரியாத ஒரு அமெரிக்கன், கொஞ்சம் மனநிலை பிறந்தவள் என்று இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு அமெரிக்கன், அவர் கண்மூடித்தனமாக ஏன் என்றே எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் துப்பாக்கியால் 5 முறை சுட்டு அந்த இடத்திலேயே அவர் இறந்துட்டார். அந்த பெண்ணோட முகத்தில் இருந்த சிரிப்பு பார்த்த நமக்கு இப்படி ஒரு சோகம் அந்த பெண்ணுக்கு பின்னாலே இருக்கு என்பதை அறிந்த பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்ம அண்ணன் ஓட்டுநர் முருகேசன் அவர்கள், அவருடைய மகன் பாண்டியன் நான் இங்கேருந்து புறப்புற பொழுதே சொன்னார், எங்கள் மாமா பொண்ணு அங்கே இருக்குதுங்க, உங்களெல்லாம் தெரியும். நான் யாரோன்னு நினச்சேன், அந்த பொண்ணு தான். அதுக்கு இப்படி அப்புறம் எப்படிமா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு மகள் ஆனந்தின்னு பேர். அது இப்போ மேல்நிலை படிக்குது, 12ஆம் வகுப்பு படிக்குது. அப்புறம் நிகழ்ச்சி நடக்கிற பொழுது கூட அவங்களுடைய நடன நிகழ்ச்சியெலாம் இருந்தது. நடனத்திலலாம் பங்கேற்று நல்ல உயரமாக நல்ல அந்த பொண்ணு இருக்குது. பிறகு அடுத்த நாள் எனக்கு விழா 2ஆம் தேதி, 3, 4, 5 தான். நான் 1ஆம் தேதியே போயிட்டேன். 1, 2 நாள் எல்லோரையும் சந்திக்கிறதா என்னுடைய வேலை. 2ஆம் தேதி ஒரு தோழருடைய வீட்டில் உணவு விருந்து. அங்கே போய் சாப்பிட்ட பொழுது இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் செஞ்ச அசைவ உணவு தான் எல்லாம் செஞ்சு கொண்டாந்தாங்க. அதில் இந்த பொண்ணு ஒன்று கலைச்செல்வியும் அவங்க வீட்டில் சமைச்சு கொண்டு வந்தாங்க. அதில் ஒருவருடைய வீட்டுக்கு போன பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னால் மகிழ்வுந்து நிற்கிது. எல்லா வீட்லேயும் மகிழ்வுந்து தான், எல்லார் வீட்லேயும் மகிழ்வுந்து தான். ஒரு வீட்டுக்கு 3, 4 மகிழ்வுந்து இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. அங்கே குறிப்பிட்ட பணம் கட்டிவிட்டால் இந்த எண்ணுக்கு மேலே தமிழில் எழுதிக்கலாம். அவர் வீட்டில் 3 மகிழ்வுந்து நிற்கிது. பின்னால் போய் பாருங்கன்னார். பின்னால் பார்த்தேன். முதல் மகிழ்வுந்து வள்ளுவர், அடுத்த மகிழ்வுந்துக்கு பின்னால் பெரியார், 3ஆவது மகிழ்வுந்துக்கு மேலே வணக்கம். 3ஐயும் சேர்த்து படித்தா வள்ளுவர், பெரியார், வணக்கம். அமெரிக்காவில் அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டார். போன பிறகு பெரியார், பிரபாகரன்,
எல்லாருடைய படம், வள்ளுவர், பாவாணர், பெருஞ்சித்திரனார். நம்ம தமிழர்களுக்கு கூட அது மாதிரி உணர்ச்சியை கீழே பார்க்க முடியல. எல்லாரும் இருக்குது. அப்படி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அந்த வீட்டு விருந்திலையும் பங்கேற்று அது ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயுமே அங்கே போன உடனே கொஞ்சம் விமானத்தில் மட்டும் குளிர் அதிகம். அங்கே இதே வேட்டி தான், அங்கெல்லாம் அவ்வளோ சிக்கலே இல்லை, அமெரிக்காவில் சிக்கல் இல்லை. ஆனால் விமானத்தில் போகிற வரைக்கும் குளிர், உடம்புலாம் கொஞ்சம் அரிப்பு வந்துருச்சு, பாலமாக வெடிச்சிருச்சு. ஏன்னா விருந்து கலைச்ச 2 பேரும் மருத்துவர்கள், 2 பேர் கணவன் மனைவி, 2 பேரும் மருத்துவர். உங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு இருக்குமே? ஆமாங்க அரிக்குது. கொஞ்சம் காலை காட்டுங்க. வெளிப்படிப்புக்கு பார்த்தீங்களா அந்த பனி குளிர், அதனால தான் அப்படி வந்திருக்குன்னு உடனே கொண்டு போய் ஒரு டப்பா நிறையா மருந்து கொடுத்தாங்க. இப்போ என்னோடய மகளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எனக்கும் கொடுத்தாங்க. அவருடைய தம்பிக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார், அவருக்கும் கொண்டு போய் கொடுத்து வந்தோம், நானும் வரதராஜும் 3 நாளைக்கு முன்னால். அது அங்கே அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கும் போல இருக்குது, இங்கேயும் கிடைக்கும், விலை கொஞ்சம் அதிகம். அவர் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு குடும்ப உணர்வோடு, யார் நமக்கு தெரியும், இங்கேருந்து புறப்படுறப்ப அமெரிக்காவில் நமக்கு யாரை தெரியும் என்ற ஒரு அச்சத்தோடு போனோம். நக்கீரன் கோபாலே வராத பொழுது எப்படி போவோம் என்ற ஒரு கலக்கத்தோடு போகணும். ஆனால் போகிற இடமெல்லாம் நட்பு தான். இந்த தமிழும், இந்த பகுத்தறிவும், இந்த பெரியாரும், இந்த திராவிடர் இயக்கமும் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நட்பை, உறவை உருவாக்கி கொடுக்கும். அடுத்த நாள் மாநாடு, 3ஆம் நாள் மாநாடு, 3 நாள் மாநாடு, ஏதோ ஒரு தேவலோகம் சொல்லுவாங்களே, அது போன்றதா பெரிய இது. ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் வைணவம். விரும்பிய உணவை விரும்பியவாறு சாப்பிடலாம். இசை, நடனம், நாட்டியம், பேச்சு என்று எல்லாம் கலந்து. உங்களுடைய பேச்சு 2ஆம் நாள் மாலையில் 4 மணிக்கு நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு, அது மட்டும்தான். மற்றபடி ஒவ்வொருவரும் வந்து நம்மளோட படம் எடுத்துக்கிறது. நம்மை தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்களா என்று வியப்பு. நம்முடைய அருகம்பாளையத்தை சேர்ந்த 2 பேர், நம்முடைய வதம்பச்சேரியை சேர்ந்தவர் தான் சரவணகுமார், அவர் தான் சிகாகோ தமிழ் சங்கத்தின் செயலாளர். பாப்பம்பட்டியை சேர்ந்தவர் தான் கோபால்சாமி. செஞ்சேரி சந்திராபுரத்தை சேர்ந்தவர், அவரோட வகுப்பு தோழர் சுந்தர் குசாமி. அதுபோல் செஞ்சேரி மலையை சேர்ந்த இப்படி பல பேர். எல்லாம் இந்த சூலூருங்கிறத பார்த்த உடனே அது காந்த மாதிரி ஒட்டுது, இரும்பு எங்கெங்கே இருந்தோம். நாங்களாம் சூலூர் பக்கம் தாங்க. அதில் இன்னொன்று நம்முடைய தேவராஜ் மகிழ்ச்சி அடையலாம். வதம்பச்சேரியை சேர்ந்த அந்த சரவணகுமார் என்பவர், நான் இங்கே தான் பொறியியல் படித்தேன், சிஇடியில் இங்கே படிச்சிருக்கிறார். பொறியியல் படித்து சூலூரில் இறங்கி நான் எங்கள் ஊர் வதம்பச்சேரிக்கு போவேன். போகிற பொழுது மறக்காமல் இன்றைய சிந்தனை பலகையை பார்ப்பேன், ஒரு குறிப்பேட்டில் எழுதிக்கிட்டு போவேங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனை பலகையை பார்ப்பேன், அதில் உள்ள வாசகத்தை மனசில் பதிச்சுக்குவேன், இல்லைன்னா எழுதிக்கிட்டு போவேன். அதை 4 பேருக்கு சொல்லுவோம். அந்த உணர்வு தான் இன்றைக்கு சிகாகோ தமிழ் சங்கத்தின் செயலாளர் ஆக்கி இருக்கிறது என்னை என்கிறார். அங்கே 3 நாள் நிகழ்ச்சி முடிந்தது. அதற்கு பிறகு வெர்ஜீனியாவுக்கு வந்த பிறகு, வெர்ஜீனியாவின் தலைநகரம் அது ஒரு சின்ன நகரம். நாங்கள் தங்கியிருந்தது அலெக்சாண்ட்ரியாங்கிற நகரம். வெர்ஜீனியா தலைநகரத்து பேர் என்னங்க? ரிச்மண்ட் என்பது தான். ரிச்மண்ட் தான் அவரோட தலைநகரம். அங்கே எது தலைநகரம் என்றால், விளம்பரமான ஊரில் தலைநகரமாக இருக்காது, விளம்பரம் இல்லாத ஊர் தலைநகரமாக இருக்கும். 50 மாநிலம், 50 மாநிலத்திற்கும் ஆளுநர்கள், 50 மாநிலத்திற்கும் கொடி, 50 மாநிலத்திற்கும் எல்லா அதிகாரங்களும். எல்லா மாநிலங்களும் கூட்டாட்சி தான். வாஷிங்டனில் இருப்பது கூட்டாட்சி அரசு, வாஷிங்டன் டிசி கூட்டாட்சி அரசு. அதை பார்க்கிற பொழுதுதான் நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் அளந்து கொண்டு இருக்கிறோம். கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் விட்டார்கள் 76. மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கிறோம். வனத்துறை மாநில அரசுக்கு இருந்துச்சு, பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இப்போ கல்வி தேர்வு, கல்லூரியில் சேர்வதற்கான தேர்வு கூட தேசிய கல்விக் கொள்கை நாங்கள் தான் தேர்வு நடத்துவோம்ங்கிறான். மருத்துவம் யாருக்கு அதிக மதிப்பெண் மேல்நிலையில் அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம். இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரி இருப்பது எங்கே? தமிழ்நாட்டில். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருப்பது எங்கே? தமிழ்நாட்டில். இப்பொழுது எந்த தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரியிலும் தமிழனுக்கு இடமில்லை. படிப்பது யார்? முகர்ஜி, பட்டேல், சாட்டர்ஜி. ஏன்? வடநாட்டுக்காரனுக்கு அள்ளி கொடுப்போங்க. உழைப்பது நாங்கள், வரி கொடுத்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு ஏன் இல்லை? நீட் உள்ள பூந்துருச்சு. இருக்கிற அதிகாரங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், உரிமைகளை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தால் தெரியும். அத்தனை உரிமை கொடுத்து வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும். மேலும் இப்போ கல்வியில் எந்த முடிவும் நீங்கள் தான் எடுத்துக்கலாம். இப்போ புதுசாக வேறு கொடுத்துருக்கிறார். ட்ரம்ப் எடுக்கிற சில முடிவுகள் நமக்கு எதிர்ப்பாக இருக்குது, கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது, கொஞ்சம் கோமாளித்தனமாக கூட இருக்குது.
ஆனால் மாநிலங்களுக்கான உரிமை என்பது மிகப்பெரிய அளவு கொடுத்துருக்குறாங்க. நாம் அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. அதெல்லாம் வரும், இங்கேயும் வரும். அருகிலே உள்ள சீன நாட்டிலே நீங்கள் சென்றால், சீனாவிலே நீங்கள் ஒரு அரசு சலுகை பெற வேண்டும் என்றால் அந்த குழந்தை சீன மொழியிலே பெயர் வைத்திருக்க வேண்டும். சீன மொழியிலே பெயர் இல்லாத குழந்தைக்கு சீன அரசினுடைய எந்த சலுகையும் கிடையாது. இன்றைக்கு நடைமுறை. இந்த ஆணை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகிறது? 75-80 விழுக்காட்டு குழந்தைகளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. எல்லாம் வடமொழி பேர். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. வாயால் சொல்லக்கூட நம்மளால் மீண்டு சொல்ல முடியாது. அப்படி ஒரு இது காரணம். நான் தமிழன், நான் தமிழச்சி, எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு தமிழில் பெயர் வைப்பேன். அந்த உரிமை கூட கிடையாது. ஐயர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஐயர் கேட்பார், எப்படா பிறந்துச்சு? காலையிலையா, மத்தியானமா, 12 மணிக்கு முன்னாலையா பின்னாலையா? முன்னால. ஆனா பொண்ணா? பொண்ணு தான். பேர் வை. சாமி நீங்களே சொல்லிடுங்க. ஜா, ஜோ, ஹா, ஸ்ரீ முதல் எழுத்து. இதில் ஒன்றாவது தமிழ் வருமா? எப்படி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கு பாருங்க. நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற உரிமை கூட நமக்கு இல்லை. புரோகிதர் முடிவு பண்ணுறார். ஆனால் சீன நாட்டிலே சீன பெயர் வைத்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அரசினுடைய உதவி கிடைக்கும். இப்போ நடைமுறை. தமிழ்நாட்டிலும் வரும், மாநில உரிமைகளும் வரும். ஒவ்வொன்றையும் பெறுவதற்கான எண்ணம் வரும் என்பதைத்தான் இந்த வெளிநாட்டு பயணங்கள் நமக்கு காட்டுகின்றன. அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து ஒரு 4 நாள் இருந்தேன். பக்கத்தில் தான் மேரிலாண்ட். மேரிலாண்டு 2க்கு நடுவில் இருப்பது தான் வாஷிங்டன். வாஷிங்டனில் இருப்பது ஊர் முழுவதும் அருங்காட்சியகங்கள், எல்லா அதிபருக்குமான நினைவகங்கள். ஒவ்வொன்றையும் பார்க்க ஒரு நாள் வேணும். அந்த நாடாளுமன்ற வளாகத்தை பார்ப்பது என்பதே அவ்வளவு எல்லாம் அந்த காட்சியில் இருக்குது. இந்த இதில் சரியாக வரல, சரியாக தெரியல. அதை உள்ளே போய் பார்க்குற பொழுது அவ்வளவு ஒரு வியப்பு, பிரமிப்பு. எல்லாவற்றுக்கும் முன்கூட்டி வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் பள்ளி மாணவர், என்னிடம் படித்தவர் ரமேஷ் என்பவர் வாங்கி வைத்திருந்தார். இன்னொருவர் புதுக்கோட்டை சேர்ந்தவர் அகத்தியன், ஜான் பென்னட்டின் அவரோட பேர். அகத்தியன் பேரை மாற்றிக்கிட்டார் அவர். எல்லாம் கூடவே வந்தாங்க நமக்காக, எல்லா வேலையும் விட்டு. வாஷிங்டன் முழுவதையும் ஒரு 4 நாள் பார்த்தேன். வாஷிங்டன் பார்ப்பது என்பது ஒரு பெரிய பேர். எல்லா அதிபர்களுக்கும் அங்கே நினைவகம். ஒரு பெரிய ஏரியை சுற்றி எல்லாருக்கும் நினைவகம். அதில் ரொம்ப பெரிதாக இருப்பது ஆபிரகாம் லிங்கனுக்கு. அங்கிருந்து விமானத்தில் சிக்காகோ, அமெரிக்காக்குள்ளேயே போனதெல்லாம் விமானத்தில் தான். சிக்காகோ தமிழ்ச்சங்கம் வந்த பொழுது தான் சுபவி வந்தார். அவர் 1 மாதத்துக்கு முன்னாலே போயிட்டார். சிக்காகோவுக்கு அவர் வந்திருந்தார். டெட்ராய்டில் அவருடைய மகள் இருந்தாங்க. சிக்காகோவுக்கு வந்த பிறகு நானும் சுபவியும் பேசினோம். அதுக்கு பிறகு திராவிடவியல் கருத்தரங்கம் என்ற முக்கியமான ஒரு கருத்தரங்கம், அதுலேயும் சுபவியை நானும் பேசினோம். அப்புறம் ஒரு வலையொலி உரை சிக்காகோவில் இருந்து சுபவியை நானும் பேசினோம். ஒரே நகரத்திலிருந்து 3 சொற்பொழிவு ஆற்றணும். அங்கே இருந்தபடியே டேலஸுங்கிற ஊர், இந்த டேலஸ் என்பது டெக்சாஸ் மாநிலம். அந்த டேலஸில் தான் ஜான் எஃப் கென்னடியை கொன்ற ஊர், கொலை செய்த ஊர். அவரை கொலை செய்த இடம் நடு வீதி. அந்த வீதியில் ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுருக்கிறாங்க. கதையும் பார்த்தோம். அங்கெல்லாம் பார்த்த பொழுதுதான் அமெரிக்கா என்றால் பணக்கார நாடு, அமெரிக்கா என்றால் செல்வம் குளிக்கும் நாடுன்னு நினச்சிருக்கிறோமே. எல்லாம் அட்டை வச்சுட்டு உட்காந்துருக்குது. ஐ எம் ஹோம்லெஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு வீடு இல்லை, உதவி செய்ய. எல்லாம் பிச்சைக்காரர்கள், எல்லாம் இள வயது உள்ளவர்களே. வீடு இல்லை, உதவி செய்யுங்க. டேலஸில் அதிகமாக பார்த்தோம். உலகத்தின் பெரிய அருவி நயாகரா, அங்கேயும் ஏராளமாக பார்த்தோம். நான் எல்லாத்தையும் படம் எடுத்துருக்கிறேன், எல்லாம் படம் இருக்குது, சரியாக தெரியல. ஒவ்வொரு ஊருக்கு பின்னாலும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும் நாம் கொஞ்சம் நிமிர்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் பிறக்குது. இந்த நாட்டிலேயே இப்படி சின்ன வயசு எல்லாம் அந்த போதைக்கு ஆட்பட்டவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று கூட சொன்னார்கள். அந்த டேலஸ் நகரிலையும் பேசி, அங்கேயும் நம்ம உணவகங்கள், குப்பனாலாம் அங்கே இருக்குது. டேலஸ் நகரில் எல்லா அசைவ உணவகங்கள், நம்ம ஊர் உணவகங்கள் பெரும்பாலான ஊரில் இருக்குது. அங்கே உள்ள தமிழர்கள் சொல்வது, ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த மருத்துவர்களும் பொறியாளர்களும். எப்பொழுது மென்பொருள் துறை, கணினி அறிமுகமானதோ அதிலிருந்து தான் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தார்கள் அமெரிக்கா. அதை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவிலேயே முதல் முறையாய் அவர்தான் தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினார்.
இந்தியாவிலேயே அவர்தான் மேல்நிலையில் கணினி கல்வியை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே அவர்தான் கணினிக்கென்று ஒரு தொழிற்பேட்டை, அதை உருவாக்குவதற்கு எத்தனை கோடி செலவாகும், எல்லா செயலதையும் வர சொல்லி என்றார். ஒவ்வொரு செயலதையும் வர சொல்லி இதுக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு மென்பொருள் நிறுவனம் உருவாக்க 10,000 கோடி. எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க? 500, 1000 சரிபடாது, 10,000 கோடி வேணும். அதிகபட்சம் யார் கொடுப்பா? டிட்கோ சொல்லிட்டாங்க, நான் 5,000 கோடி கொடுப்பேன். வேற எழுது டிட்கோ, டிஐடி போட்டாச்சு. அதுக்கு பிறகு எல்காட், நான் 5,000 கோடி கொடுக்குறேன். அவர் பேரை எழுது எல்காட், எழுதியாச்சு. டிட்கோ, டிஐடி, டிட் கோடு போடு, எல்காட், இஎல் கோடு போடு, எல், அதான் டைடல். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இருப்பவர் கலைஞர். மற்ற மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள், அத்தனை பேரும் ஆதிக்க சாதி, எல்லாம் பட்டேல், முகர்ஜி, அது மாதிரி கூட்டம் தான் வருது. சகல சமூகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்களும் வருவது தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே என்று பெருமை போங்க சொன்னார்கள். அதனால்தான் நாங்கள் எல்லாம் இங்கே தமிழ்ச்சங்கம் இருந்தது. பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருப்பார்கள், ஃப்ளூட் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பார்கள், டாயிங் டைங் வீணை தட்டி கொண்டிருப்பார்கள். இலக்கியத்துக்கு, பாரதிதாசனுக்கு, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு விழா நடத்திய ஆண்மை தமிழர்கள் இப்பொழுது நாங்கள் தமிழ்ச்சங்கத்தை கைப்பற்றி இருக்கிறோம். மானமுள்ள தமிழர்கள் யாரோ எண்ணிக்கையிலே ஏராளமாக வந்திருக்கிறோம். அதுதான் ஃபெட்னா. 38 ஆண்டு டேலஸ் முடிஞ்சது. டேலஸிலிருந்து நேராக நியூயார்க் போயிட்டேன். நியூயார்க்கு தான் பங்கு சந்தையிலிருந்து நிதி அத்தனையும் உலகத்துக்கே கட்டுப்படுத்துகிற நாடு. ஒரு இரவு முழுவதும் சுற்றணும். அங்கே தான் டைம் சதுக்கம், அங்கே தான் எம்பயர் ஸ்டேட், அங்கே தான் ரெட்டை கோபுரம். இன்னைக்கு ரெட்டை கோபுரம் இல்லை, ஒற்றை கோபுரம் தான் இருக்குது. 2 கோபுரத்துக்கு மேலே மோதனவனும் பின் லேடன். அதில் மறுபடி கட்டியிருக்கலாம், வேண்டாம் அது இருக்கட்டும்ட்டாங்க. அந்த ரெட்டை கோபுரம் இருந்த இடத்துல அப்படியே பெரிய குளம் மாதிரி விட்டுருக்குறாங்க. அது நினைவு சின்னமாக இருக்கட்டும். அதில் இறந்தவர்கள் 4,000 பேர். 4,000 பேருடைய பேரையும் அந்த குளத்தை சுற்றி அப்படியே கல்வெட்டில் பதிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் வழி படிக்குது. இங்கே தான் இன்றைக்கி தான் அவருக்கு பிறந்த நாள். ஒவ்வொரு முறை சொல்லி அங்கே ஒரு பூ வச்சுட்டு போகிறாங்க. அந்த இரட்டை கோபுரம் இருந்த இடம் இப்பொழுது நினைவு சின்னமாகிவிட்டது, இரட்டை குளமாகிவிட்டது. அதுக்கு பக்கத்திலேயே ஒற்றை கோபுரம் அதை விட உயரமாக எழுந்து விட்டது. மிக உயரமான கட்டடம் அதே நியூயார்க்கில் இருக்கிறது. அங்கே கூட ஒருவருக்கு திடீர்னு எங்களுக்கு செய்தி வந்துச்சு, எங்கேயும் சாப்பிட்றாதீங்க, நியூயார்க்கில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு, நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க என்று டேலஸிலேருந்து ஒரு தமிழாசிரியர் வேல்நம்பி என்று பெயர், அவர் சேலத்தில் இருந்தவர், அவருடைய மகன் கால்டுவெல் இப்பொழுது கணினித்துறையில் மிக முக்கியமான உரிமையாளர். நடிகர் நெப்போலியன்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். நெப்போலியன் அவர் ஒரு நிறுவனம் வச்சுருந்தார், கணினி நிறுவனம். இப்பொழுது அதை வித்துட்டார். அதை வாங்கினவர் நம்ம நண்பர் தான், இவர் தான், கால்டுவெல் தான். இப்போ நெப்போலியன் வச்சிருக்கிறது இறைச்சி மாட்டுக்கான பண்ணை வைத்திருக்கிறார். அங்கே மாடை 2 வகை. ஒரு வகை மாடுகள் எல்லாம் பால் கொடுக்குற மாடு, அந்த பண்ணை தனி. இன்னொரு வகையான மாடுகளெல்லாம் இறைச்சிக்கான மாடுகள். அங்கே வயலும் அப்படி தான், கோதுமை, சோளம் எல்லாருக்கும். எல்லாமே 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர் அப்படி தான். வரப்பே கிடையாது, கண்டு கட்ட தூரம் வரைக்கும் ஒரே இது. இவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க தெரியாது, நாங்கள்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கிறதுனால எங்களுக்கு வியப்பு. எல்லாமே இயந்திரம்தான். அந்த குதிர் எல்லாமே இரும்பாலானது, 30 அடி 40 அடிக்கு அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே போட்டு சேமிப்பு கிடங்கு ஒவ்வொன்றிலையுமே இருக்குது. அப்படி எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அந்த இயந்திரமாகிவிட்ட அந்த சூழலில் எங்களுடைய மனம் இயந்திரமயம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால், இதயம் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் இலக்கிய தொடர்பு இருக்க வேண்டும். எந்த இனம் மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்கிறதோ அந்த இனம் அறிவுள்ள இனமாயிருக்கும். ஆனால் அறிவுள்ள அரக்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கும். எந்த இனம் மொழிப்பற்றோடும் இலக்கிய பற்றோடும் இருக்கிறதோ அந்த இனத்திற்கு மட்டும்தான் இதயம் இருக்கும். என் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா, எங்கள் அத்தை என்ற அந்த உறவை உண்டாக்குவது இலக்கியத்தின் மூலம் மட்டுமே ஏற்படும். உலகத்தின் எந்த மொழியில் இருந்தாலும் மாடு என்பது மா, அம்மா என்று தான் கத்துக்கிறது, வேற மொழியில் கத்துவது இல்லை. அந்த பாசத்தினுடைய அத்தனையும் பூ என்று சொன்னால் உங்கள் உதடைய பூ மாறி குவியும். இயற்கையோடு எய்ந்த மொழி தமிழ். எங்கள் மொழிக்கான சங்கம் ஊர்தோறும் வைத்திருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்று கொடுக்கிறோம். ஃபெட்னா 38வது ஆண்டு வந்து விட்டீர்கள். நான் இங்கிருந்து புறப்பட்ட பொழுது 4 ஊரில் மட்டும்தான் எங்களுக்கு ஒப்பந்தம். 4 ஊரில் மட்டும்தான் அழைச்சிருந்தாங்க. பேசி முடித்த பிறகு ஒவ்வொரு தமிழ் சங்கத்திலையும் அழைத்தாங்க. எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு என்றார்கள். நான் 22ஆம் தேதி வரைக்கும் சீட்டு வாங்கியிருக்கிறேன். 22 வரைக்கும் இருப்பேன். அதற்கு மேல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். ஒரு வாரம் மட்டும் இருங்க,
அப்படியே அட்லாண்டா வந்துடலாம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்துடலாம். கலிபோர்னியா கட்டாயம் நீங்கள் வரணும், எங்கே வர வாய்ப்பில்லை. அவங்க மகிழ்ச்சியோட அன்போடு அழைக்கிறாங்க. நமக்கு 22ஆம் தேதிக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கே சிக்காகோவில் கூட அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்க வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் காய்ச்சலோட தான் என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. முதல் நாள் நிகழ்ச்சிக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சது, அடுத்த நிகழ்ச்சி இப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு 2 பேர் காய்ச்சலோடு வந்திருக்கிறாங்க என்பதை. நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய சூழலில் இருந்தவர்களை சிங்கப்பூர்லையும் பார்த்தோம், சிக்காகோவிலையும் பார்த்தோம். இப்படியெல்லாம் பார்க்குற வாய்ப்பை சூலூர் தான் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வளவு அரிய வாய்ப்பை நமக்கான உறவு இருக்குதே, அதே ஒரு தைரியம், அதே ஒரு வலிமை இல்லையா? அந்த நியூயார்க்கில் சுற்றி பார்க்குற பொழுது ஒவ்வொன்றை பற்றி ஏராளமாக சொல்லலாம். அங்கே தான் சொல்கிறார், அந்த வேல் நம்பியினுடைய மகன் நம்முடைய உணவு விடுதி இருக்கு, மிகச்சிறந்த உணவு விடுதி அது. அங்கே போய் அசைவ உணவு போய் சாப்பிடுங்க. நாங்கள் அவருக்கு வேண்டியவர்னோட எங்களுக்கு அரச மரியாதை, அரச உபசரிப்பு, எல்லாம் வகை வகையான நம்ம உணவு, அசைவ உணவு. நள்ளிரவு நேரம் 12 மணிக்கு எங்களுக்கு ராஜ உபசரிப்பு நடக்குது அங்கே நியூயார்க் நகரில். எப்படி கிடைத்தது இதெல்லாம்? படித்தது தமிழ், பிறந்தது தமிழனாய் என்பதனால். டேலஸ் நகரிலிருந்து அவர் ஆணை போடுறார். வந்திருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை. நாம் அவ்வளோ முக்கியமான ஆளான நமக்கு அப்போ தான் தெரியுது, ரொம்ப முக்கியமானவர் அவர். அப்படிலாம் அவங்க அவங்களே பேசிக்கிற பொழுது தான் நாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஆளுங்கிற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்தில் வச்சு அதுக்கேற்ற உபசரிப்பு. அங்கிருந்தபடியே நயாகரா போயிட்டோம். நியூயார்க்கில் இருந்தபடியே நயாகராவில் போய் ஒரு இரவு தங்கி பார்த்தோம். நம்ம ஊர் போல் வீட்டுக்கு முன்னால் நினைத்த பொழுதெல்லாம் வெடியை பட்டாசு போட்டு அங்கே வெடிக்க முடியாது. விடுதலை நாள் விழாவில் மட்டும்தான் அங்கே பட்டாசு வெடிப்பாங்க, ஜூலை 4. அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற பூங்காவில் தான். எல்லாம் ஆயிரக்கணக்கில் பூங்காவில் உட்காந்துருந்த காட்சியை பார்த்தோம், பட்டாசு வெடிக்கிறத பார்க்க. நயாகராவில் மட்டும் அன்றாடம் பட்டாசு வெடிப்பார்கள். இரவு 10 மணி ஆகிவிட்டால் பட்டாசு வெடிக்கும். வண்ணமாய் அந்த நீரூற்று மேலே, அந்த அருவியின் மேலே பாய்கின்ற காட்சி. அந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் அமெரிக்கா, நடுவில் நயாகரா இந்த அருவி. கொஞ்சம் பாரி போனால் இந்த நாட்டுக்கே போயிடலாம். நமக்கான கடை வச்சுட்டு இருந்தால் அங்கே போயிடலாம். அதுக்கு பின்னால் பல கதைகள்லாம், வேடிக்கையான கதையெல்லாம் உண்டு. வேண்டாம், நேரம் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் பசி வேற வந்திருக்கும். அப்போ இரவு தங்கிட்டு அங்கேயும் திராவிட முன்னேற்ற கழக அயலக அடியைச் சேர்ந்தவன் நான், உங்களை உபசரிக்க சொல்லி எங்களுக்கு ஆணை என்று அந்த தோழர், அவர் பேர் அந்தோணி. இங்கே அந்தோணின்னு சொன்னால் நான் ஒரு கிறிஸ்தவன் வேறு மாதிரி நினைக்கிறாங்க, அதனால் இங்கே நான் தோனின்னு வச்சுக்கிட்டேன் என்று அவர் அந்தோணி எங்கே தோனியாகி விட்டார். அந்த தோனி தான் எங்களுக்கு நட்சத்திர விடுதியிலே அறை போட்டு கொடுத்தார். உணவு விடுதி 3 வைத்திருக்கிறார். அந்த 3 உணவு விடுதியிலே 1 சைவம், 1 அசைவம், 1 சிற்றுண்டி, விதவிதமான உணவுகளை எங்களுக்கு பரிமாறி மூச்சு திறந்த வச்சுட்டார். அழைச்சிக்கிட்டு போனவர் ஈழத்தமிழர், அவருடைய மனைவி, 2 பேரும் மாறி ஓட்டுறாங்க. ஈழத்தமிழருடைய மனைவியும் 2 பேரும் அந்த வண்டியை ஓட்ட. அடுத்த நாள் நயாகராவில் அருவிக்குள் சென்றோம். இங்கே அந்த உடையை பாருங்க, அந்த உடை இல்லாமல் இருக்கும். அது நானான உங்களுக்கே தெரியாது. இதே மாதிரி உடை கொடுத்து முக்காடெல்லாம் போட்டு அருவிக்குள்ளே போய் எல்லாம் அந்த படகுகளை நினச்சிக்கிட்டே போய், அதெல்லாம் வாழ்க்கையில் வரும் என்று நாம் கனவு கண்டது கூட கிடையாது. நயாகரா அருவியை அது கூட நயாகரா நீர்வீழ்ச்சிக்கிறாங்க, நீர்வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, வாட்டர் ஃபால்ஸ். அவனுக்கு நிறைய மொழிபெயர்க்கணும். வாட்டர் நீர், ஃபால்ஸ் வீழ்ச்சி. நமக்கு ஒரு சொல் இருக்கு, அருவி. சுகர் கேன், சுகர் சர்க்கரை, கேன் குச்சி, சர்க்கரை குச்சி நான் சொல்றது கரும்பு. நமக்கான சொல்லை சொல்லணும். டைம் டேபிள், டைம் காலம், டேபிள் மேசை, நேர மேசையாது காலாட்டவனே. அதனால் மொழிபெயர்ப்பில் கூட விழிப்பாக இருக்கணும். அருவி, நயாகரா அருவி, 2 நாட்டை இணைக்கிற அருவி. அதை பார்த்த பிறகு நியூ ஜெர்சிக்கு வந்த பொழுது வழியிலேயே பென்சில்வேனியா மாநிலம், அதில் ஒரு நகரம் பிலடெல்பியா, அந்த ஊருக்கு வந்திருக்கிறவர் தான் நம்முடைய கீமா கனகராசன். நான் எப்படி வழியில் வந்து நிற்கிறேங்க, உங்களை பார்த்துட்றேங்க அப்படின்னார். அவருக்கு நிற்கவும் முடியல, எங்களுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அடுத்த நாள் நியூ ஜெர்சிக்கு வந்துட்டார். 3 மணி நேரம் பயணம் செய்து நம்முடைய கீமா கனகராசன், பொங்கல் விழா கூட செயலாளர் கனகராசன், அங்கே நியூ ஜெர்சிக்கு மனைவியோடும் மகனோடும் மருமகளோடும் பேரன் பேத்தியோடும் வந்தார். அதே நியூ ஜெர்சியில் ஒரு பெரிய விடுதியில் தங்கியிருந்த ஹைடெக் ஹோட்டல், அந்த விடுதிக்கு நம்முடைய சூலூரை சேர்ந்த மணியக்காரர், அவருடைய மகன் ஆறுமுகம், அவருடைய மருமகள் அமுதா ஆறுமுகம் 2 பேரும் விடுதிக்கு வந்து பார்த்தாங்க. விடுதிக்கு வந்து பார்த்த பிறகு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க.
எல்லாம் சூலூர் ஏற்படுத்தி கொடுத்த உறவு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் நியூ ஜெர்சி விழாவுக்கு வந்தாங்க. அங்கே எடுத்துக்கிட்ட படம்லாம் இருக்குது. இங்கே படம் தான் சரியாக தெரியல இருந்தது. அதில் நிறைய பேருடைய வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்க. அதில் ஒன்று திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வடலூர் துரை சந்திரசேகரன் அவருடைய வீட்டில் தான் முதல் விருந்து. அது வாஷிங்டனில். இப்போ அவர் அங்கே தான் இருக்கார், வாஷிங்டனில். பிறகு ஒவ்வொரு வீட்லேயும் நடந்த விருந்துகள் எல்லாம் சொன்னோன்னா ரொம்ப ஒவ்வொரு வீட்டு விருந்து ஒரு கூட்டம். ஒவ்வொரு வீட்டு விருந்துங்கிற பேரில் அழைப்பாங்க. சுற்றி உள்ள எல்லா தமிழர்களையும் நினச்சி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கூட்டம். அரங்கத்தில் நடந்த கூட்டங்கள் எல்லாம் அது கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் பங்கேற்கின்ற நல்ல கூட்டங்களாகவே இருந்தது. எல்லா கூட்டத்திலும் உணவு உண்டு. கூட்டம் முடிந்த பிறகு இந்த கூட்டத்திலும் உணவு உண்டு. கூட்டம் முடிந்த பிறகு அந்த நயாகரா, நியூ ஜெர்சி, அதற்கு பிறகு போனது மிக்சிகன். விரைவாக பிடிச்சிக்கிறேன். மிக்சிகன் தமிழ் சங்கத்துக்கு விமானம் அங்கே இருந்தபடி விமானத்தில் தான் வந்தேன். அது டெட்ராய்டுங்கிற ஊர், நீங்கள் இருந்த ஊர். அங்கே தான் ஃபோர்டு நிறுவனம், அங்கே தான் பெல்ஸ் நிறுவனம், எல்லா மகிழ்ந்து உற்பத்தி செய்கிற ஊர் அதுதான் டெட்ராய்டு. அங்கே தான் திருக்குறள் மாநாடு சுபவியை நானும் பேசுகிறோம். எங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பெல்லாம் அந்த கொம்பூதி மேலம் அடித்து முரசடித்து விதவிதமான அப்படி ஒரு வகையான உயர்ந்த வரவேற்பெல்லாம் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போனாங்க. அந்த மாநாட்டில் பங்கேற்ற பிறகு சுபவியினுடைய சுபவீரபாடைய பேராசிரியர் சுபவியினுடைய மகளும் மருமகனும் எங்கள் வீட்டில் ஒரு நாளாவது தங்கணும். அவங்க வீடு அங்கே தான், டெட்ராய்டில் தான். அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் தங்கி இருந்தோம். அங்கே இருந்தபடியே அதில் நிறையா பேராசிரியர்கள் அருகில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கிருந்து போன பேராசிரியர்கள் நல்ல இன உணர்வும் மொழி உணர்வும் பகுத்தறிவு பற்றும் உடைய பல பேராசிரியர்களை எல்லாருடைய முகவரியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சூழலில் இருந்தோ நம்முடைய தொடர்புடைய குடும்பங்களில் இருந்தோ அமெரிக்காவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ செல்லக்கூடிய விருப்பம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க அந்த 50 மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 25 மாநிலங்களில் நம்ம ஆட்கள் இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அவற்றை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். உலகம் என்பது சுருங்கிவிட்டது. எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், நம்பிக்கையோடு செல்லலாம், நமக்கான ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு செல்லலாம் என்பதை நானே என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். என்னுடைய மாணவர் வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்த சிவகாவில் அவர் எனக்கு செய்ததெல்லாம் ரொம்ப பெருசு. நான்லாம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் எல்லார்கிட்டையும் அவர் சொல்கிறது, ஐயா தான் எனக்கு அறிவு கண்ணை திறந்து வைத்தார். அது என்ன அறிவுக்கண்? அதுதான் பகுத்தறிவு அறிவுக்கண். இவர் எங்கள் வகுப்புக்கு வராமல் இருந்திருந்தால் எங்களுக்கு பெரியார் தெரியாது, தமிழ் உணர்வு தெரியாது, இந்த பகுத்தறிவு வெளிச்சம் எங்களுக்கு வந்தே இருக்காது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் இந்த குடும்பமே நமக்காக செய்கிறது. அந்த வீட்டுக்கு என்னுடைய மாணவர் ரமேஷ் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீதியில் உள்ளவர் தான் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய மகள் அருட்செல்வியினுடைய வீடு. அவர்களும் ஒரு நாள் எனக்காக இனிப்பு செய்து கொண்டு வந்தார். இன்னொரு நாள் எனக்கு மதிய உணவு செய்து எடுத்து கொண்டு வந்தார். அவருடைய கணவர் மலேசியா. குடும்பமாக வந்து பார்க்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், தமிழ் உணர்வு உள்ளவர் வந்திருக்கிறார், பகுத்தறிவு பற்றுள்ள ஒருத்தர் வந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் நமக்கு இந்த தலைமையையும் கொடுத்தது. அந்த உயர்வோடு தான் நான் சிகாகோவில் இருந்து நேராக சென்னை வந்து முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அந்த அணியில் போட்டுக்கிறாங்க, மாநில தலைவராக போட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து புறப்படுற பொழுது நீங்கள் போயிட்டு வந்துருங்க, வந்த பிறகு முதலமைச்சரை பார்க்கலாம் என்றார்கள். நேராக வந்தவுடனே முதலமைச்சரை பார்ப்பதாக திட்டம். ஆனால் அவருக்கு உடல் நலம் இல்லை, மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். சீட்டை மாற்றுங்க, சென்னைக்கு மாற்றி இது கோவைக்கு மாற்றியாச்சு. கோவைக்கு மாற்றிய உடனே மறுபடியும் ஒரு கோரிக்கை, மும்பை வழியாக வரீங்க, எங்கள் ஊரில் ஒரு 4 நாள் வந்துட்டு போங்க, இங்கே ஒரு 2-3 கூட்டம் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க. இந்த 2 சீட்டையுமே விளக்கியாச்சு. மும்பையில் இறங்கின உடனே அங்கே வரவேற்க வந்துட்டாங்க நண்பர்கள். மும்பையிலேயே 4 நாள் தங்கி 3 கூட்டத்தில் பங்கேற்றேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அம்பேத்கருடைய அனைத்து படைப்புகளையும் இப்பொழுது நூலாக்கி கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு அரசு. 100 தொகுதிகள், அதனுடைய நெறியாளரில் நானும் ஒருவர். ஒரு தொகுதி 100 ரூபா தான், 100 தொகுதியும் 10,000 ரூபா. இந்த நிகழ்ச்சியின் பொழுது தான் மும்பைக்கு போன உடனே அம்பேத்கர் வாழ்ந்த வீடு, அம்பேத்கர் மறைந்த புதைக்கப்பட்ட இடம், அம்பேத்கர் தொடர்பான அத்தனைக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நல்ல மழை, அத்தனை மழையிலையும் அவங்க மகிழ்வுந்தலை அழைச்சிக்கிட்டு போய் எல்லாவற்றையும் காட்டி நிகழ்ச்சிகளையும் பங்கேற்க வைத்து நல்ல விடுதியில் தங்க வைத்து எல்லா சிறப்புகளையும் செய்தது நம்முடைய தகுதிக்கு மீறியது என்று எனக்கே தெரியும். நம்ம தகுதிக்கு மீறி நமக்கு இவ்வளோ சிறப்புலாம் செய்கிறாங்களே என்று ஒரு வகையான குற்ற உணர்ச்சி வருது. அதுபோல் அந்த ஃபெட்னா விழாவில் எனக்கு கிடைக்கக்கூடிய இடத்தை விட உயர்வான இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய சூலூரில் தன்னுடைய அண்ணனை
அண்ணியை அரங்கநாதன் அவர்களையும் இங்கே இருக்கிற அனுசூயா அவர்களையும் பெற்றிருக்கின்ற எழுத்தாளர் பழமை பேசி என்கின்ற மாணிக்க வாசகம் அவர்கள் எல்லோருக்குமே எங்கள் உறவினர்னு சொல்லுவார். எல்லாருக்குமே அப்படி ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சரியான மதிப்பு கிடைக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எல்லா நிலையிலிருந்தும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பெற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு ஊரும் ஒரு 22 நாள் இருந்துட்டேன். 22 நாள் அமெரிக்காவில் போய் இருப்பது என்பதற்கு நான் ஒரு 15 லட்சம் செலவழித்திருக்க வேண்டும். அந்த 15 லட்சத்தில் ஒரு காசு கூட நான் செலவழிக்கவில்லை. அத்தனையும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய கொள்கையாளர்கள் அவர்கள் செய்த செலவால் தான். மும்பையிலும் 4 நாள் தங்கி 4 நாளைக்கு பிறகு 28ஆம் நாள் இந்த கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற பொழுது நம்முடைய பேரவை தோழர்கள், நம்ம எங்கள் பள்ளி ஆசிரியர்கள், நம்முடைய முன்னாள் மாணவர்கள் என்று ஒரு பெருங்கூட்டமே வந்து விட்டார்கள். எல்லோரையும் பார்த்த மகிழ்ச்சியோடு சூழல் வந்து சேர்ந்து விட்டோம். இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை வழங்கிய பாவேந்தர் பேரவைக்கும் இவ்வளவு அமைதியோடும் பொறுப்போடும் கேட்ட வெவ்வேறு ஊர்களிலிருந்து வந்தும் கேட்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி.